முருங்கைக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய், தேங்காய் 2 பீஸ், சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், வரமிளகாய், சீரகம், பூண்டு, சோம்பு, கறிவேப்பிலை, நல்லெண்ணெய், கடுகு, உப்பு. 3 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி அதை வேக போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றுறேன். உப்பு போடுறேன். முருங்கைக்காய் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இனி மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பீஸ் தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் 2, மஞ்சள் தூள் சிறிதளவு, சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பல் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். மசால் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. 10 நிமிஷம் ஆச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இனி அதை தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொடிஞ்சிருச்சு. வரமிளகாய் 1, கருவேப்பிலை போடுறேன். இனி அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மசாலுக்கு தேவையான உப்பு போடுறேன். மசால் பச்சை வாசனை போயிடுச்சு. இனி வேக வச்ச முருங்கைக்காய் போடுறேன். மசாலெலாம் முருங்கைக்காயில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இனி எடுத்துடலாம். டேஸ்டியான முருங்கைக்காய் பொரியல் ரெடி.